உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இந்த மக்களுக்கு வந்து நிறைய இலவசங்கள் கொடுக்கறத வந்து திமுக அதிமுக பண்ண மாதிரியே இவங்களும் நிறைய பண்றாங்க. ஸோ அது வந்து அதுக்கு நான் ஏற்கனவே அதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை ப்ரீஃபாக சொன்னேன். அதாவது பாசிட்டிவ்ஸ் என்னன்னா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, ஏதோ நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் என்னன்னா மக்களுக்கு வேலை பண்ணவே தோணாது, எதுக்கு வேலை பண்ணணும், நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு. பிளம்பிங் உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து இங்க வந்து ஆள் இல்லை, அதுவும் நல்ல ஒரு வேலை தான் அப்படின்னு. ஆனா நம்ம அந்த ஏன் அதை நோக்கி போக மாட்டோம்? நம்ம மக்கள் மனதிலேயே இது எல்லாமே ஒரு கௌரவமான தொழில் இல்லை அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துருச்சா? இல்ல ஸ்கில் வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே இல்லாம இருக்குதா? இல்லைன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த அந்த தொழில வந்து அந்த அளவுக்கான வருமானம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க இந்த கேள்வியை. இப்போ நான் இங்கே அமெரிக்காவில் ஒரு 20 வருஷமா இருக்கேன். நம்ம ஊருக்கு அடிக்கடி வரேன், இருந்தாலும் இங்கே 20 வருஷம் இருக்கேன். இங்கே இருக்கிற பிரச்சனை தான் இப்போ இந்தியாவில், இப்போ நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்கு. இது ஒரு நம்ம குட் ப்ராப்ளம் டு ஹேவ் சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு நல்லது தான். எதனாலன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது உண்மைதான். நான் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் விதவிதமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின வழியா ஃபண்டமெண்டலி நீங்கள் ஒரே லைனில் எனக்கு ஆன்சர் கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்னதை நான் கரெக்டு தான் சொல்லியிருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறையா இருக்குது. நிறையா பேர் வந்து அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மைதான். சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 5% கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் அதை வந்து பிரித்து பார்த்தீங்க, ரூரல், அர்பன், கிராமப்புறத்துல, அப்புறம் நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நகரத்துல வந்து ஒரு சில வேலை வாய்ப்பு துறைகள்ல வந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வேலை வாய்ப்பின்மை இருக்கு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு இவ்வளவு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்குங்கிற பட்சத்துல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கணும், நிறைய போராட்டம் பண்ணிருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது ஏன் நடக்கணும்னா அதுக்கு காரணம் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஃபோக்கஸ் தான். நம்ம மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் பண்ணுறது அதுதான் நம்ம சொன்னேன். அதனால அந்த காரணத்துக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்க. இந்த வேலை வாய்ப்பின்மைங்கிறது இந்த பர்டிகுலர் இந்த சிஜேபி போராட்டத்துக்கான முக்கியமான காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பிளம்பர் ஆகணும், ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும் நினைப்போமா? அது என்னைக்கு அப்படி நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இதை சால்வ் பண்ண முடியும். என்னைக்கு வந்து சமூகம் வந்து நம்ம குழந்தைக்கு எது பிடிக்குதோ அது பண்ணட்டும், எது வந்து அவனுக்கு உந்துதல் பண்ணணும்னு அது செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சொசைட்டில வரணும். அது ஒரு சோஷியல் சேஞ்ச் வேணும். நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். சென்ற அரசு வந்து எந்த அளவுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்கு எல்லாம் சொல்லி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தாங்க. நான் வந்து அதை பற்றி அனலைஸ் பண்ணப்போ என்ன சொல்றேன்னா, எல்லாம் சரிதான், எல்லாம் உண்மைதான், நிறையா கடன்லாம் இருந்திருக்கு. பட் நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து இப்போ கஜானா காலின்னு சொல்கிறத விட நம்ம வந்து எப்படி இதை மேலே கொண்டு வர போகிறோங்கிறது தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருந்தேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா இப்போ நாடு சந்தித்து வரக்கூடிய பல்வேறு சவால்களுக்கு அடிப்படையாக இருப்பது பொருளாதாரம் தான். அது தமிழகம் தொடங்கி இந்தியா முழுமைக்கும் எல்லாத்துக்குமே அடிப்படையா அதுதான் இருக்கு. இதுல பல்வேறு ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. குறிப்பாக தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு தாவேக அரசாங்கம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன், அது சரியா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ சிஜேபி ப்ரொடெஸ்ட் இந்தியா முழுமைக்கும் நடந்த ஒரு ப்ரொடெஸ்டாக அது இருந்தது. அதோடைய அடிப்படை அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின்மை அதிகரித்ததன் காரணமாகத்தான் இருக்கிறதா? ஏன்னா அப்படியும் ஒரு கருத்து நிலவுது. அதுக்கப்புறம் இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு முன்னெடுப்புகள், இது சம்பந்தமாகவும் பேச போறோம். நம்ம கிட்ட மிக முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் இணைந்திருக்கிறார். அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நான் தொடங்குறேன்.
பொருளாதார நிபுணர். அமெரிக்காவுடைய வாஷிங்டன் பல்கலைக்கழகம் தொடங்கி அமெரிக்காவுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல இணை பேராசிரியராக பொருளாதாரத்துல பணியாற்றி வருபவர். இதை தாண்டி மிக முக்கியமாக நிதி ஆயோக்குடைய கௌரவ ஆய்வாளராகவும் தற்போது இருக்கிறார். சோ இத்தனை சிறப்புகள் பெற்ற பொருளாதாரத்தில் துல்லியமான அறிவு கொண்ட டாக்டர் பத்ரி நாராயணன் கோபாலகிருஷ்ணன் நம்முடன் இந்த நேர்காணலில் இணைந்திருக்கிறார். அவருடன் பல்வேறு கேள்விகளில் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், நான் இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி ஒரு டாபிக்கா நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. இப்போ சிஜேபி ப்ரொடெஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. டெல்லியில அங்க நடந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிற அந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு இஷ்யூவை மையப்படுத்தி தான் இருந்தது. ஆனாலும் கூட பல வல்லுநர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த மாதிரி போராட்டங்கள்ல அதிகமாக கூட்டம் கூடுவதற்கான இன்னொரு மிக முக்கியமான காரணம், ஒன்னு சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்னு. உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரம், அந்த கட்டமைப்பு, அப்புறம் ஏஐ உடைய தாக்கம், இது எல்லாமே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறதா? நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு குறிப்பா இப்போ? மிக்க நன்றி வினோத். ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது இப்போ நானும் சில தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில இருந்தேன். இந்த இயக்கம் சிஜேபி அப்பதான் உருவெடுத்துட்டு இருந்தது. ஸோ அப்போ நான் ரொம்ப நேரம் பார்க்கட்டா கூட அங்கே நிறையா இதை பற்றி பேச்செல்லாம் இருந்தது. பார்த்தப்போ என்ன தெரியுதுன்னா, முதல்ல இந்த சிஜேபி அந்த காக்ரோச்சுங்கிற பேர், அந்த கருப்பாம்பூச்சிங்கிற பேர் வைக்கிறதுக்கான காரணமே நம்ம மதிப்பிற்குரிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் இந்த மாதிரி அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணாரு. அந்த வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணாருன்னா, இந்த மாதிரி வேலை இல்லாதவங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்கவுங்க கருத்தை சொல்லி அனாவசியமா குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் சொன்னதுல கண்டிப்பா கொஞ்சம் உண்மையும் இருக்கு. ஆனா அதை சொன்ன விதம் கொஞ்சம் இன்சல்ட்டிங்கா இருந்திருக்கு நிறைய மக்களுக்கு. அதனால அதை அதை இன்சல்ட்னு எடுத்துக்காம அதையே ஒரு பேரா வச்சு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, கருப்பாம்பூச்சி. இப்ப அதுலயே நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இல்லாத விஷயம் அதுலயே அடங்கி இருக்கு, அந்த இதோட உருவாக்கத்திலேயே இல்லையா? அதனால நீங்க சொல்றது நிறைய வல்லுநர் சொல்றது ரொம்ப சரியானதுதான். ஆனா இப்போ நம்ம ஒரு 10-15 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு, 10-15 ஆண்டுகளாக கடந்த 10-15 ஆண்டுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். என்னன்னா, ஒண்ணு நம்ம பொருளாதாரத்துல மேம்பட்டுட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த எக்கனாமிக் growth, ஜிடிபி growth எல்லாமே நல்ல ஒரு ரேட்ல போயிட்டு இருக்கு. 6லேருந்து 8 வரைக்கும் வருஷத்துக்கு நம்ம க்ரோ ஆயிட்டு இருக்கோம். அதே சமயம் நம்ம நீங்க மத்திய அரசும் எடுத்துக்கோங்க, இல்ல மாநில அரசுகளும் எடுத்துக்கோங்க, எல்லாருமே மக்களுக்கு கொடுக்கிற அந்த மானியங்கள், அந்த வெல்ஃபேர் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் கொடுக்குற இந்த உணவுல இருந்து, இந்த ரோட்டி கப்படா மக்கான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, உணவு, இருப்பிடம், உடை எல்லாமே நிறைய விதவிதமான ஸ்கீம்ஸ் விதவிதமான மாநிலங்கள்ல தராங்க. உணவு பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு இந்த ரேஷன் கடை, இந்த உணவு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப எஃபிஷியண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு மத்திய அரசோ ஒன்றிய அரசு மட்டும் இல்லாம மாநில அரசுகள் எல்லாருமே இதுல நல்லா பணியாற்றிருக்காங்க. இதுல ஒரு போட்டியே இருக்கு. ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் போட்டி இருக்கு, யாரு நிறைய மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, அது தவிர இந்த நம்ம போன யூபிஏ அரசு ஆரம்பிச்ச இந்த மகாத்மா காந்தி மன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அந்த வேலைவாய்ப்பு திட்டமும் நிறைய மக்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா,
ஒரு பக்கம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது. கவர்மெண்ட்டே அரசே குடுக்குற வாய்ப்புகள் இருக்கு. அரசு குடுக்குற இலவசங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறப்போ, நம்ம அடிப்படையில வந்து நம்ம அந்த வேலைவாய்ப்புகள் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி மக்கள் யோசிக்கிறதுக்கான அ இதுவே தருணமே இல்ல. ஏன்னா, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது. மத்த இலவசங்கள்லாம் இருக்கிறப்போ, வேலைக்கு போனா என்ன? போகாட்டி என்ன? அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து பல மக்களுக்கு நாடு ஃபுல்லா வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நான் வந்து கோயம்புத்தூர் தான் ஊரு. அங்க என்னோட ஓகே. ஒரு நண்பர் வந்து அவரு இந்த மாரி நெறைய உலகம் ஃபுல்லா சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு, நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு வந்து ஒரு ஒரு லேத் ஆரம்பிக்கலாம். ஒரு லேத் மாரி ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்தப்போ, அவரு சொன்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே, ஆள் ம்ஹ்ம். கிடைக்க மாட்டாங்க வேலை பண்றதுக்கு அப்படின்னு. இது வந்து 10 நான் நெறைய வருஷம் பேர்ட்ட 10 வருஷம் முன்னாடியே. 10 வருஷம் முன்னாடியே இது மாரி ம். நெறைய இப்ப கேள்விப்படுறேன். நெறைய என்னோட நண்பர்கள்லாம் பேசுறப்போ, இந்த தொழில் தொழில் முனைவோர்கள், சிறு தொழில் முனைவோர்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அ இந்த மாரி ப்ளூ காலர் வொர்க்கர்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த அடித்தட்டுல வேலை பண்ற மக்கள் வந்து நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அதனால நார்த்லேருந்து வராங்க. யுபி, பீகார் அங்கேருந்து தான் வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட்ல மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி இப்ப வந்து அதுக்கு பேரு மாத்திருக்கோம் இல்லையா? ராம்ஜின்னு பேரு மாத்திருக்கோம் இப்போ. அந்த அந்த திட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் வரப்போ கூட இவங்களுக்கு டிமாண்ட் நெறைய இருக்கிற சமயத்துல அவங்க ஊருக்கு போயிருவாங்க. ஊர்ல ஊர்ல எங்களுக்கு வேலை இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி இந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லாம் மக்கள சேர்ந்து ஹெல்ப் பண்ணா கூட, அதே சமயம் இந்த வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கான ஒரு அ வாய்ப்பே குடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து நம்ம இந்த இந்த இப்ப இந்த அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு கடைசில நண்பர் என்ன பண்ணாருன்னா, அவரு இந்த இத விட்டுட்டு மூடிட்டாரு. நமக்கு சரிப்பட்டு வராது இது. நமக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால பழையபடி சாஃப்ட்வேரே போவோம். கொஞ்சம் இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் அதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க. கொஞ்சம் சாஃப்ட்வேர்ல அதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க இருக்காங்க, எல்லாம் வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போயிட்டாரு அவரு. ஸோ அந்த மாரி நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். அதனால என்னன்னா, இப்ப 2 விஷயம். அதாவது நம்ம எக்கனாமிக்ஸ்ல பொருளாதாரத்துல என்ன சொல்லுவோம்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ்மேட்ச்ன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு ம்ஹ்ம். பக்கம் சப்ளையும் நெறையா இருக்கு. நெறையா பேர் வந்து இப்ப இப்ப வேலை தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் நெறைய பேருக்கு வேலைவாய்ப்ப வந்து இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க வேலைவாய்ப்ப வந்து குடுக்குறாங்க. பட் சேர்றதுக்கு ஆள் இல்ல. ஸோ ஒரு பக்கம் சப்ளையும் அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிமாண்டும் அதிகமா இருக்கு. ஆனா 2ம் மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு. ஒரு 10, 15 வருஷமாவே இருக்கு நம்ம நாட்ல. அ இது வந்து இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்ல வந்து டீப்பா இதுக்கு ஒரு வேர்ட் என்ன சொல்லுவோம்னா, அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. அ இந்த அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து நீங்க சொன்ன ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கே வரேன் இப்போ. அன்எம்ப்ளாய்மென்ட் கண்டிப்பா இருக்கு. வேலைவாய்ப்பின்மை இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து வேலைவாய்ப்பு இன்மைன்னு சொல்றத விட, அந்த சரியான வேலைகளுக்கு வேலைகள் செய்ய தயாராக இருக்கிற மக்கள் வந்து கம்மியா இருக்காங்க. அதுதான் உண்மை. அதனால எக்ஸாம்பிள் என்ன மாரி சார்? நான் வந்து இப்போ சொன்ன எக்ஸாம்பிளே நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து அ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அதுல ம். வந்து வேண்டிய அந்த வெல்டர், அந்த டர்னர், ஃபிட்டர் அந்த மாரி அ ம். ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய தொழில்கள் பண்றதுக்கு மக்கள் இப்போ கம்மியா இருக்காங்க. இது அகைன் நான் முதல்ல சொன்ன மாரி, இது ரொம்ப நாளாவே இருக்கு. 5, 10 வருஷமாவே இருக்கு இது மாரி. அது அந்த ஆக்சுவலா மாரி இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்பளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் ரொம்ப ரீசென்ட்டா அவரு பேசியிருந்தபோது கூட, அவரும் அதே விஷயம் தான் சொன்னாரு. குறிப்பா நீட் சம்மந்தமா பேசும்போது, ம். பிளம்பிங் உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து இங்க வந்து ஆள் இல்ல. அதுவும் நல்ல ஒரு இது வேலை தான் அப்படின்னு. ஆனா அந்த ஏன் அத நோக்கி மாட்டோம்? நம்ம மக்கள் மனதிலேயே இது எல்லாமே ஒரு கௌரவமான தொழில் இல்ல அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துருச்சா? இல்ல ஸ்கில் வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே இல்லாம இருக்குதா? இல்லன்னா அவங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த அந்த தொழில வந்து அந்த அளவுக்கான வருமானம் கிடைக்காதுன்னு நெனைக்கிறாங்களா? என்ன பிரச்சனை அப்படின்னு நெனைக்கிறீங்க? இல்ல இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலா. நீங்க கரெக்ட்டா கேட்டீங்க இந்த கேள்விய. இப்ப நான் இங்க அமெரிக்கால ஒரு 20 வருஷமா இருக்கேன். நம்ம ஊருக்கு ஓகே. அடிக்கடி வரேன். இருந்தாலும் இங்க 20 வருஷமா இருக்கேன். இங்க இருக்கிற பிரச்சனை தான் இப்ப இந்தியால இப்ப நம்ம நாட்டுல வந்துட்டு இருக்கு. இது ஒரு நம்ம குட் ப்ராப்ளம் டூ ஹேவ் சொல்லுவோம் இல்லையா? இது ஒரு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு நல்லது தான். எதனாலன்னா, நம்ம ம். மக்கள் வந்து இப்போ முன்னேறிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஜிடிபி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறதும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அ
நம்மளால வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஒரு ஒரு நல்லதொரு வாழ்க்கை முறை வந்து நமக்கு வந்திருக்கு இப்போ லாஸ்ட் ஒரு ஒன்று. அதாவது நீ 91ல இருந்தே சொல்லலாம். 1991ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த லிபரலைசேஷன். நம்ம நரசிம்மராவ் ஆட்சியில வந்து இவர் மன்மோகன் சிங் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ரிஃபார்ம்ஸ்ல இருந்து இந்த இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது அதோட பீக் மாதிரி சொல்லலாம் இப்போ நம்ம இருக்கிறது. அதனால என்ன ஓகே. ஆச்சுன்னா மக்கள் வந்து முதல்ல வந்து இப்ப நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ நான்லாம் 90கள் 80கள் நம்ம 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்மலாம் அப்ப ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்போ ரொம்ப ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம ஈவன் நம்ம சம்மர் லீவ்லாம் கூட நம்ம எனக்கு நானே குழந்தை இருக்கிறப்போ இப்போ ஸ்கூல் லீவ்லாம் கூட மில்லுலாம் போய் நிப்பேன். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த வேலை வேணா பண்ணதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த காலத்துல இருந்தோம். 70, 60கள், 50கள், 60, 70கள் என்பதெல்லாம் மக்கள் அப்படி இருந்தாங்க. அப்போ அது அதுக்கு பேர் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு வேலை வாய்ப்பின்மை நீங்க சொல்லலாம். ஏன்னா மக்கள் எல்லாம் துடிக்கிறாங்க வேலை பண்றதுக்கு. ஆனா வாய்ப்பு இல்ல. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை வந்து நீங்க சொல்ற மாரி மக்கள் அத விரும்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு இது வேண்டாம். நானே நிறைய பசங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன். நானும் ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம ஊர்ல வந்து காலேஜஸ்ல பசங்கலாம் பேசுறப்போ ஈவன் ம். நான் படிச்ச காலேஜ் பிஎஸ்சி காலேஜ்லாம் போறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா மக்களுக்கு பசங்களுக்கே கூட காலேஜ் படிக்கிற பசங்கலாம் கூட ரொம்ப இந்த கடின உழைப்பு பண்ணி பண்ண வேண்டிய வேலை வேண்டாம். நம்ம ஒரு பழைய காலத்து ஒரு சினிமா பாட்டு வரும். பள்ளிக்கூடம் போகாம பாடத்தை படிக்காம ம். பரீட்சை பாஸ் ஆகணும் பிள்ளையாருன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு லெத்தார்ஜி ஆர் காம்ப்ளசன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஒரு இது வந்துருச்சு நமக்கு. நமக்கு தான் இப்போ வந்து வசதி வாய்ப்பு இருக்கு. நம்ம போன தலைமுறைகள்ல வந்து நம்ம வந்து நம்ம தலையெடுத்து பண்ணாதான் உண்டு. அப்பா, அம்மாலாம் கஷ்டப்படுறாங்கங்கிற ஒரு இது இருந்தது. இப்ப வந்து அது கம்மியாயிருச்சு. இப்படி இருக்கிற பட்சத்துல என்ன ஆகுதுன்னா, மக்கள் எல்லாருமே வந்து நான் வந்து ஐடி போணும், சாஃப்ட்வேர் பண்ணணும், உட்கார்ந்து வேலை பண்ணணும். இந்த மாரி கடின உழைப்பு எல்லாம் பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிற மாரி அ மக்கள் நெறைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கரெக்ட். இது நான் இதுதான் சொன்ன மாரி ம். இதுல தான் ஒரு கொஸ்டின். என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மனநிலை பெரும்பாலும் இப்ப வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஆனா, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் கிட்டத்தட்ட அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஆமா. வந்து இப்ப சாஃப்ட்வேர் உள்ளிட்ட அந்த கொஞ்சம் மேல ம். மேல மேல போணும்னு இருக்கும்போது, அத வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும்போது, இவங்களுக்கு கண்டிப்பா. அங்கேயும் வேலை இல்ல, ஸ்கில் சார்ந்தும் வேலை இல்லங்கிற மாரி சிச்சுவேஷன் போகுது. இப்ப இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்றது? ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அந்த ஏஐனால இந்த விஷயமும் வந்து ஒரு ஒரு ஏன் ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலேஜ் நான் படிச்ச காலேஜ் பிஎஸ்சி காலேஜ்ல நான் போய் பேசினப்போ, இத பத்தி அப்ப இருந்த பிரின்சிபலோட பேசிட்டு இருந்தேன். இந்த மாரி அப்பவே இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி ஏஐ வந்து நெறைய அந்த சாஃப்ட்வேர் அந்த நம்ம பசங்க என்ட்ரி லெவல் பண்ற ஜாப்ஸ்லாம் வந்து ஏஐ ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சுருச்சு அப்பவே. இப்ப ஜெனரேட்டிவ் ஏஐலாம் ம். வரதுக்கு முன்னாடி எல்எல்எம் அந்த சாட் ஜிபிட்டிலாம் வரதுக்கு முன்னாடியே இந்த ம். மாரி பெரிய கம்பெனிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால எங்களுக்கு வந்து நாங்க ஃபியூச்சர் ரெடியா இருக்கணும். நாளைக்கு நாளைக்கு வந்து பசங்களுக்கு வேலை பிளேஸ்மென்ட் வந்து கம்மியாகக்கூடாதுன்னு பேசி, அதுக்கு கொஞ்சம் கரிக்குலம்லாம் மாத்தணும்னு சொல்லி பேசி எல்லாம் பண்ணோம். அந்த மாரி அ நம்ம வந்து நெறைய அப்ரோச்சஸ் பண்ணலாம். ஒண்ணு நம்ம கரிக்குலம் நம்ம கல்வி முறை வந்து கொஞ்சம் அ மாத்தணும். மாத்தி அமைக்கணும். அதாவது இப்ப இந்த ஏஐனால வந்து நானும் நெறையா இந்த ஏஐ பத்தி நெறைய வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது நெறைய நம்ம நம்ம பண்ண இந்த புத்தி சார்ந்த வேலைகள் எல்லாத்தையும் அது எடுத்துக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த ஹலூசினேஷன் ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மக்கள் கரெக்ட். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம ஒண்ணு கேட்கிறோம், அது ஒண்ணு சொல்லுது. ஏன்னா ம். அது வந்து இந்த இந்த ஹனுமான் ராமாயணத்துல வந்து இந்த சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வருவார் இல்லையா? அந்த ஒரு ஒரு மரத்துக்காக அந்த மலைய தூக்கிட்டு வருவார் இல்லையா? அந்த கதை தான் இங்க இந்த எல்எல்எம்ஸ் நடக்குது. இதுல வந்து ஓகே. அந்த 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 மலையில அந்த மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய பக்குவம் வந்து நல்ல ஒரு வல்லுநர்களால தான் முடியும். அந்த அந்த வல்லுனர் அந்த ஸ்கில்ன்னு சொல்றது வந்து இட் இஸ் ஸ்டில் அது அது வந்து அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்க போகுது. அதனால மக்கள் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸும் சரி, மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, அத ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து அ எக்ஸ்பர்டீஸ் ஸ்கில் அத தெரிஞ்சுக்கணும். நாலேட்ஜ் இன்ஃபர்மேஷன்லாம் ஈஸியா கிடைச்சிரும். அதாவது நீங்க வந்து இப்போ அ இந்தியா எப்போ சுதந்திரம் அடைந்ததுங்கிறத நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். அது நீங்க ChatGPT கேட்டா கரெக்ட்டா அதுல தப்பு பண்ணாது. இல்ல ம். இந்த மாரி இப்ப நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயம்லாம் கூட நம்ம ChatGPT கேட்கலாம். ஆனா அது சொல்றது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா இது மாரி அனலிட்டிக்கலா டீப்பா திங்க் பண்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம வல்லுநர்கள் வச்சு தான் பண்ணணும். அந்த வல்லுநர்களா நம்ம எல்லாம் இருக்கணும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு துறையில வல்லுனரா இருக்கணும். அதுக்கான இதுதான் நம்ம மக்கள் இப்ப குழந்தைகளும் பண்ணணும். மாணவர்களும் அது பண்ணணும்.
ஆசிரியர்களும் போடணும், கவர்மெண்ட்டும் அரசும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் மாற்றணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி நான் இன்னும் ஃபுல்லா பதில் சொல்லல. அது என்னன்னா, நீங்க இந்த 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 பிளம்பர் இந்த மாதிரி வேற இந்த அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர் கூட சொன்னீங்க. கரெக்ட். அதுக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அகைன் நம்ம இப்போ பேசிக் எக்கனாமிக்ஸ் வந்துட்டீங்கன்னா, எப்போ வந்து டிமாண்ட் வந்து சப்ளையோட அதிகமா இருக்கோ, அப்போ ம். ஆட்டோமேட்டிக்கா வந்து சப்ளையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்களும் வந்து சரி இதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிற பட்சத்துல அதோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சம்பளம் அதிகமாக அதிகமாக நம்ம அந்த பக்கம் போக ஆரம்பிப்போம். அதனால அது நடக்க வாய்ப்பு இருக்கு. அகைன் இப்ப இந்த ஏஐ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் சைடும் கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியா இருக்குங்கிற பட்சத்துல, இப்ப நானும் நெறைய கேள்விப்படுறேன் நம்ம ஊர்லாம் கூட. முதல்ல இந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ், நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லுவோம் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல. சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி எப்பவுமே, நான் சர்க்யூட்டுக்கு வந்து டிமாண்ட் கம்மிங்கிற மாரி, சேலரிஸ் ஜாஸ்தி, கம்மி எல்லாம் சொல்லுவோம். இப்ப அந்த அந்த பாகுபாடு வந்து கம்மியாயிருச்சு இப்போ. இந்த நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கு இப்ப நல்ல சேலரிஸ்லாம் கிடைக்குது. அதனால அந்த அந்த ப்ராப்ளம் நம்ம சொன்னது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அத சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அகைன் நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நான் இன்னும் ஃபுல்லா முடிக்கல. நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த எஸ், ஃபர்ஸ்ட் எஸ். கேள்விக்கும் நான் இன்னும் சரியா உங்களுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா உங்களுக்கு இன்னும் சொல்லல. என்ன ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்சேன்னா, அந்த எஸ். அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது உண்மைதான். நான் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் நான் விதவிதமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனே ஒழிய, ஃபண்டமெண்டலி நீங்க ஒரே லைன்ல எனக்கு ஆன்சர் கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னத நான் கரெக்ட்ன்னு தான் சொல்லியிருப்பேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து நெறைய இருக்கு. நெறைய பேர் வந்து ஒரு ஒரு அவங்கள வந்து பிஸியா வச்சுக்கிற மாரி ஒரு வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கிறதுங்கிறது நிஜம். நிதர்சனமான உண்மைதான். இப்ப வந்து நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம்னா, நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு பிஎல்எஃப்எஸ்ன்னு. அதுதான் வந்து அதிகாரப்பூர்வமான வேலைவாய்ப்பு பத்தின ஒரு இது. ஆனா அது நெறைய நெறைய வல்லுநர்கள் வந்து அத கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கிற மாரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு இந்த சிஎம்ஐன்னு ஒண்ணு பாம்பேல ஒரு கம்பெனி இருக்கு, மும்பைல. அதையும் நெறைய பேர் கான்ஃபெடரேஷன் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதையும் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த சைட் போல. ஏன்னா அது இது ஒரு இந்த டிபேட்டுக்கு நம்ம போ வேண்டாம். எது நல்லது கெட்டதுன்னு. பட் நான் கவர்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்றேன். பிஎல்எஃப்எஸ்ஸே பார்த்தீங்கன்னா, அ நெறைய அன்எம்ப்ளாய்மென்ட்டோட நெறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுல நான் அ அ அதாவது ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சுமாரா பார்த்தீங்கன்னா, ஒரு 5% கிட்டத்தட்ட அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அத நீங்க அத வந்து பிரிச்சு பார்த்தீங்க ரூரல், அர்பன், கிராமப்புறத்துல, அப்புறம் நகரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நகரத்துல வந்து ஒரு சில வேலைவாய்ப்பு துறைகள்ல வந்து கிட்டத்தட்ட 10% வரைக்கும் வேலைவாய்ப்பின்மை இருக்கு. இது வந்து ஓகே. கவர்மெண்டோட சோர்ஸ்லயே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அ இவங்க எப்படி மெஷர் பண்றாங்க? நான் அவங்களோட டெஃபினிஷன் பார்த்தேன். எப்படி இந்த பிஎல்எஃப்எஸ் அந்த சர்வேல எப்படி பண்றாங்க, மெஷர் பண்றாங்கன்னு பார்க்கிறப்போ, என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க வேலைவாய்ப்ப எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு வாரத்துல வந்து 1 நாள் வேலை பண்ணா கூட, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. ஸோ இந்த மாரி டெஃபினிஷன்லயே வந்து 10% பேர் வந்து வேலை இல்லாம இருக்காங்கன்னா, நீங்க ஒரு ஒரு முழு நேர வேலைவாய்ப்பு எவ்வளோ பேருக்கு இருக்கு, எவ்வளோ பேருக்கு இல்லன்னு பார்க்குறப்போ, இன்னும் சதவீதம் அதிகமா தான் இருக்கும். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வேலை அ இல்லாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இதே வந்து நம்ம 80கள், 70கள், 90கள்ல இருக்கிற மாரி வேலை இல்ல, பசி, பட்னி அப்படி யாரும் இல்ல. அதனால அதனால தான் இந்த மாரி ஒரு புரொடெஸ்ட் வந்து நான் நான் என்ன மாரி பொருளாதார வல்லுநர்கள்லாம் நெறைய பேர் வந்து அதுவும் கொஞ்சம் இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவர்கள் வந்து, இந்த மாரி ஒரு போராட்டம் வந்து எப்போ நடந்திருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, நீங்க ஓகே. இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு இல்லாம இருக்குங்கிற பட்சத்துல பெரிய பிரளயமே வெடிச்சிருக்கணும். நெறைய போராட்டம் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஆனா, அது ஏன் நடக்கலன்னா, அதுக்கு காரணம் இந்த சோசியல் வெல்ஃபேர் ஃபோக்கஸ் தான். நம்ம மத்திய அரசு, மாநில அரசு எல்லாம் பண்ணுது. அதுதான் நான் ஓகே. சொல்ல வந்தேன். அதனால அந்த காரணத்துக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிறேன். இந்த வேலைவாய்ப்பின்மைங்கிறது இந்த பர்ட்டிகுலர் இந்த சிஜேபி போராட்டத்துக்கான முக்கியமான காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. ஒரு ஒரு ஓகே. காரணமா இருக்கலாம். கண்டிப்பா. கண்டிப்பா ஒரு காரணம். அதாவது இந்த மேத்ஸ்ல வந்து கணிதத்துல வந்து நெசசரி கண்டிஷன், சஃபிஷியன்ட் கண்டிஷன் சொல்லுவோம். அந்த ஓகே. மாதிரி சொல்லலாம். பட் ஆனா இதுதான் ஒரு உண்மையான முழுமுதற் காரணம்னு சொல்ல முடியாது. முழுமுதற் காரணம் வந்து நெறைய அந்த நீட் அவங்க சொல்றாங்க. அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் அது ஒரு சில ஆ மத்திய அரசோட செயல்பாடுகள வந்து பிடிக்காத சில பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 போராட்டம் மாரி நடத்தி அது மாரிலாம் பண்ணாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு
ஒரு அரசியல் சைடில் போயிடுச்சு, பொலிட்டிக்கல் சைடில் போயிடுச்சு. நிறைய அந்த மாணவர்கள் அந்த போராட்டம் பண்ணவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சில பேர் தான் வந்து ஜென்யூன் மாணவர்களா இருக்காங்க. ஜென்யூனா நல்லா படிச்சிருக்கேன், நல்ல பட்டம் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல, அந்த மாதிரி கூட்டம் வந்து ரொம்ப கம்மி. அதுல மோஸ்ட்லி வந்து நிறைய அந்த வயலன்ஸ் பண்ணாங்க, அது மாதிரி ரொம்ப நிறைய விதமான இதெல்லாம் பண்ணாங்க. அதனால நம்ம வந்து இதை வந்து இப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்கூடாது. இந்த ப்ராப்ளம் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். இதுல வந்து வெறும் ஆ. வேலைவாய்ப்பின்மை தான் இதுக்கு காரணம்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ இப்ப இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்கில் சார்ந்த ஒரு ஜாப் வேண்டாம். எனக்கு வந்து ஐடி ஜாப் வேணும். அதே மாரி வந்து ஒரு ஒயிட் காலர் ஜாப் வேணும் அப்படின்னு மக்கள் வந்து திரும்புறாங்க அப்படிங்கிறபோது, இப்ப இவங்கள திருப்பியும் அந்த ஸ்கில் ஜாப நோக்கி கொண்டு வரதுக்கான பணிகள் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குங்க? முதல்ல வந்து ஆஹ், இதுக்கு வந்து வெறும் கொள்கை பாலிசி சேஞ்ச் மட்டும் இதை சரியாக்குமானா முடியாது. இது வந்து ஒரு சமூகம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு செயல். அதாவது நான் நீங்களும் முதலே சொன்ன மாதிரி இப்ப வந்து ஒரு குழந்தை நம்ம ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பிளம்பர் ஆகணும், ஒரு எலக்ட்ரீஷியன் ஆகணும் நம்ம நினைப்போமா? அது என்னைக்கு அப்படி நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இதை சால்வ் பண்ண முடியும். என்னைக்கு வந்து சமூகம் வந்து நம்ம குழந்தைக்கு எது பிடிக்குதோ அது பண்ணட்டும், எது வந்து அவனுக்கு ஒரு 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 கைன உந்துதல் இருக்கோ பண்ணணும்னு அது செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சொசைட்டில வரணும். அது ஒரு சோஷியல் சேஞ்ச் வேணும். நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை மக்களுக்கு, குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும். நீங்க என்ன வேணா பண்ணுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்க, எது நல்லதோ பண்ணுங்க. அடுத்தபடியா வந்து அஹ், எல்லாருமே ஒரே பக்கம் ஓடிட்டு இதுதான் வேணும், எனக்கு என்ன, எனக்கு இதான் வேணும், எனக்கு இதான் வேணும் அப்படின்னு ஓடுறது. அதுக்கான அதுக்கான டிமாண்ட் முதல்ல இருந்தது. இப்போ நான்லாம் பிஎஸ்சி டெக்லாம் படிக்கிறப்போ பிளேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டே வந்து டிசிஎஸ் ஒரு 200 பேரை ஹையர் பண்ணுவாங்க. செகண்ட் டே வந்து இன்ஃபோசிஸ் இன்னொரு 200 பேர் ஹையர் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அஹ் அதெல்லாம் இப்போ ஆயிரக்கணக்கான ஆச்சு. இப்போ இந்த காலத்துல லாஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் வந்து இன்னும் ஆயிரக்கணக்கில் மாதிரிலாம் ஒரு ஒரு காலேஜ்ல ஹையர் பண்ணாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து ஒரு 1000 பேர் பண்ற வேலையை வந்து ஒரு 10 பேர் பண்ண முடியுங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் குறையுங்கிற பட்சத்துல இப்போ இந்த மாதிரி இந்த நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் லெவல்லையும் சரி, அடுத்தது டிப்ளமா ஐடிஐ லெவல்லையும் சரி, அதுக்கான இது வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று வந்து இப்போ இந்த நம்ம மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, நிறைய இந்த தொழில் ஊக்குவிக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஎல்ஐ ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ். இப்போ வந்து நீங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ண உங்களுக்கு வந்து டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க குவாலிஃபை ஆகணும். நான் நிறைய பெரிய ஸ்கேல்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் தருவேன். இதெல்லாம் நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதெல்லாம் அங்க நிறைய ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு தேவை. இப்போ நான் ரீசெண்டா இந்த டைம் நான் இந்தியா வந்திருந்தப்போ இது போனேன், அகமதாபாத் போயிருந்தேன். நம்ம ஊருக்கும் போயிட்டு அகமதாபாத்ல வந்து ஒரு பண்டிட் தீனதயாள் எனர்ஜி யூனிவர்சிட்டின்னு இருக்கு. அங்க வந்து இந்த சோலார் பேனல்ஸ் வந்து எப்படி நம்ம ரூஃப் டாப்ல வீடு மேல எப்படி வைக்கிறது, அது ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் அங்கே வச்சிருக்காங்க யூனிவர்சிட்டிக்குள்ள. ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்டோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் கூட இதை பத்தி ஆஸ்திரேலியா இருந்தப்ப பேசினாரு. ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கல், ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். ஏன்னா நம்ம இப்போ எங்கள் அம்மா அப்பா இருக்குமே கோயம்புத்தூர்லேயே வந்து நம்ம ரூஃப் டாப் சோலார் போட்டிருக்கோம். அது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இந்த மாதிரி அது போடுறதுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கான அதை ட்ரெயின் பண்றதுக்கான கரிக்குலமும் வரணும். அது வந்து ஐடிஐயோ டிப்ளமாவோ கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஆனா அதுக்கு இமீடியட்டா வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர்ஸ் இப்ப நிறைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துச்சு. நம்ம சென்னையிலேயே நிறைய வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் அந்த ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங், ஐபோன் மேனுஃபேக்சர் பண்றது, அதுக்கான இந்த சிப்ஸ் பண்றது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அதுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் வரும். அதனால ஒரு பக்கம் நம்ம மக்கள், நம்ம குழந்தைகள் மக்களை வந்து தயார்படுத்தணும் இந்த மாதிரி வேலைகள் போறதுக்கு. சமூக ரீதியாகவும் சரி, படிப்பு ரீதியாகவும் சரி, ஸ்கில் ரீதியாகவும் சரி சரி இது பண்ணணும். இன்னொரு பக்கம் டிமாண்டையும் கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி கவர்மெண்ட்டும் அதை ட்ரை பண்ணுது. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மேனுஃபேக்சரிங், அதாவது இந்த மாதிரி தொழில்துறையோட
ஜிடிபியில் அதோட ஷேரை வந்து டபுள் ஆக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கு. ஸோ அது ஓகே. மாதிரிலாம் இருக்கிறப்போ, ஏன்னா அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். அது ம்ஹ்ம். கிரியேட் பண்ணணும். அது வந்து அது இன்னும் நம்ம டீட்டெயில்டா அதை பத்தி பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிட்டு, ரொம்ப சக்சஸ் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு லாஸ்ட் ஒரு 5-10 வருஷம் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போனே எடுத்துட்டீங்கன்னா, ஐபோன்லாம் நானே யூஎஸ்ல இருந்து வரப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் 1-2 ஐஃபோன் எடுத்துட்டு வருவோம் அப்போலாம். இப்போலாம் நானே சொல்லிடுறேன், நீங்க அங்கேயே நம்ம ஊர்லயே ஐஃபோன் பண்றாங்க, அதுவே வந்து இங்கே விட சீப்பா இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அப்புறம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிள் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ஐஃபோன்ஸ்லாம். அதெல்லாம் ஓகே. வந்து முதல்ல இல்ல. அதெல்லாம் டக்குன்னு ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல இதெல்லாம் படிப்படியா நம்ம கடகடன்னு முன்னேறிடும். ஆனா நம்மளால முடியாதுங்கிறது இல்ல. பட் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய அந்த மாதிரி ஓகே. நம்ம எல்லா பக்கமும் வேலை நிறைய இருக்கு. கண்டிப்பா. ஓகே. இப்போ தமிழகம் சார்ந்து வருவோம். இப்ப தமிழகத்துல வந்து இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஆக்மென்டேஷன் கமிட்டி அப்படின்னு வந்து இந்த அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டுருக்காங்க. மான்டேங் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு பொருளாதார குழு தான் அது. அதாவது தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் ரெவென்யூ என்ன? அந்த ரெவென்யூ லீக்கேஜஸ் என்னென்ன? அதே மாரி புது இன்கம் எப்படி கொண்டு வர்றது? உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள இந்த குழு வந்து ஆராயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல வந்து சொல்றாங்க. இப்போ எனக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தமிழகம் இப்போ இந்த புது அரசாங்கம் வந்த உடனே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து நியூஸ் பார்க்குறோம். ஸோ 20,000 கோடி கடன் ஒரு பக்கம் வந்து இந்த கமிட்டி. இப்ப இந்த 2 விஷயத்தையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த கமிட்டி என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்களும் தமிழ்நாடு பேஸ்ட் அப்படிங்கிறதால என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த 20,000 கோடி கடன் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து நான் படிப்படியா இத பத்தி பேசுறேன். முதல்ல வந்து இந்த இந்த கமிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கமிட்டி. அதுல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. மான்டே சிங் சார் கூட நான் நல்லா க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா தெரியும். டாக்டர் சுரேஷ் பாபு சார் இருக்காரு. அவர் வந்து இங்க இந்த எம்ஐடிஎஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மென்ட் ஸ்டடீஸோட டைரக்டரா இருக்காரு. அதனால ரொம்ப அருமையான டீம் அது. மத்தவங்களும் நான் பார்த்துருக்கேன். அதனால அ கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல வழி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களால வழி தான் காமிக்க முடியும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அரசு கையில இருக்கு. இப்போ நானே இத பத்தி ஒரு தினத்தந்தியில ஒரு ஆர்டிகில் எழுதினேன். ஒரு ஒரு 2 மாசம் முன்னாடி நம்ம விஜய் சார் வந்து சிஎம் ஆன உடனே, இந்த மாரி ஓகே. ஒண்ணு வந்து இப்போ நம்ம போன அரசு சென்ற அரசு அ வந்து எந்த அளவுக்கு நெறைய கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்குலாம் சொல்லி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தாங்க. அ நான் வந்து அத பத்தி அனலைஸ் பண்ணப்போ என்ன சொல்றேன்னா, எல்லாம் சரிதான். எல்லாம் உண்மைதான். நெறையா கடன்லாம் இருந்திருக்கு. பட் நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து இப்ப கஜானா காலின்னு சொல்றத விட, நம்ம வந்து எப்படி இத மேல கொண்டு வர போறோங்கிறது தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்டிகில் எழுதினேன். அதுல என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே நம்ம நேஷனல் லெவல்ல இந்த இந்தியா லெவல்ல சொன்ன மாரி, எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஒரு அரசு வந்து ஒரு வருமானத்த அதிகரிக்க முடியும். முக்கியமான ஒரு அ ஒரு அ இது எப்படின்னா, பாதை இதுக்கு என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வரி செலுத்தக்கூடிய தொழில்கள முன்னேற்றணும். ஸோ, இப்போ வந்து அ நம்ம அடுத்த டாபிக் கொஞ்ச நேரத்துல டிஸ்கஸ் பண்ண நீங்க கூட சொன்ன இந்த வர்த்தகம் பத்தி, ட்ரேட் பத்தி டிஸ்கஸ் பண்ண சொன்னேன். இப்ப ஸ்லைட்டா அத டச் பண்ணேன். அப்புறம் அத டீட்டெயிலா பேசலாம். இப்ப நம்ம ஒரு சில இப்ப இந்த ட்ரம்ப் வந்து இங்க டாரிஃப்லாம் போட்டோனே, திருப்பூர்ல இருக்கிற நம்ம அப்பேரல்ஸ் இந்த நிட்டிங் ஹொசைரீஸ்லாம் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆனாங்க. நான் அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல்ல. அதனால நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்க. ஸோ, இப்போ நம்ம அந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மத்திய அரசு வந்து நெறையா ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நானும் அதுல இன்வால்வா இருந்தேன். இந்த மாரி நெறைய நெறைய கவர்ன்மென்ட்டோட வந்து நம்ம பேசி சலுகைகள்லாம் வாங்கியிருக்கோம். அத வந்து யூஸ் பண்ணி, இப்ப நம்ம யுஎஸ்ஸ ரொம்ப டிபெண்டன்ட்டா இருந்தோம். யுஎஸ்ஸ விட்டு கொஞ்சம் யூரோப், யுகே இந்த மாரி மத்த கண்ட்ரீஸ்க்குலாம் போலாம். இது இந்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு உதாரணம். இந்த மாரி வந்து நம்ம தொழில்துறைகள் வந்து எப்படி அவங்கள வந்து இன்னும் பெருசாக்குறது? இன்னும் எப்படி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் குடுத்து எப்படி அவங்கள வந்து அ அ தொழில் வளர்ச்சிய வந்து எப்படி பெருக்குறது? இப்ப நம்ம விஜய் சார் வந்து ரீசென்ட்டா அந்த நம்ம நித்தி ஆயோகோட கவர்னிங் கவுன்சில் தான் போயிட்டு வந்தாரு. மீட்டிங் போயிட்டு வந்தோனே சொன்னாரு. நம்ம 2035க்குள்ள நம்ம 1.5 டிரில்லியன் ஜிடிபி ஜிடிபியா தமிழகம் வந்து அந்த அளவுக்கு முன்னேறுற மாரி நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் அப்டின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. இந்த மாரி ஒரு ஒரு ரொம்ப அ
அபரிமிதமான ஒரு டார்கெட் நம்ம வச்சிருக்கணும். இப்ப நம்ம யுபி உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா, $1 trillion பை 2030ன்னு வச்சிருக்காங்க. அதுவும் வந்து யுபியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ரொம்ப பெருசு. ஏன்னா, அஃப்கோர்ஸ் யுபி நம்மளோட மிகப்பெரிய மாநிலம். இருந்தாலும் அவங்களோட பெர் கேபிட்டான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரொம்ப கம்மி தமிழகத்தோட. அதனால அவங்க அந்த மாரி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்றது. ஆனா வச்சிருக்காங்க. அதே மாரி நம்ம அந்த டார்கெட் வச்சிருக்கோம். அந்த மாரி நம்ம அந்த 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 சப்ளை சைட இன்கிரீஸ் பண்ணணும். அதாவது எப்படி வந்து நம்ம தொழில்துறைய பெருசாக, அதுலேருந்து நமக்கு வர வரியும் அதிகமாயிட்டே இருக்கும். வரி அதிகமாக நமக்கு வருமானமும் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால அந்த இத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம தவேகாவோட மேனிஃபெஸ்டோலயும் சரி, நம்ம வந்த உடனே அவங்க சொன்ன நெறையா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லயும் சரி, இந்த மக்களுக்கு வந்து நெறைய இலவசங்கள் குடுக்கறத வந்து திமுக, அதிமுக பண்ண மாதிரியே அ இவங்களும் நெறையா பண்றாங்க. ஸோ அது வந்து அதுக்கு நான் ஏற்கனவே அதோட பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ பிரீஃபா சொன்னேன். அதாவது பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஏதோ நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது இருப்பாங்க. நெகட்டிவ் என்னன்னா, மக்களுக்கு வேலை பண்ணவே தோணாது. எதுக்கு வேலை பண்ணணும்? நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு. அதனால அத வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஜுடிஷியஸ்ங்கிற ஒரு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல. அந்த மாரி ஒரு ஒரு ரொம்ப பார்த்து கவனமா அ எதுக்கு வந்து கண்டிப்பா தேவையோ அத குடுக்குறது. இப்ப வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு புத்தகங்கள் இலவசமா குடுக்கலாம். ஒரு ஒரு லேப்டாப் குடுக்கலாம். அந்த மாரி வந்து எதெல்லாம் வந்து அவங்களோட திறன் மேம்பாட்டுக்கு உபயோகப்படுதோ, எதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறைக்கு உபயோகமாகுதோ, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனா, ம். ரொம்பவுமே வந்து தேவையில்லாத இலவசங்கள்லாம் குடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ, நான் 2 பக்கமும் சொல்ட்டேன். ஒண்ணு சப்ளை சைடு எப்படி இன்கிரீஸ் பண்ணணும். நீங்க தொழில் தொழில் மேம்பாடு தொழில் மேம்பாடு வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி, இப்போ வந்து இப்போ நம்ம பிரதமர் வந்து அவரு குஜராத் முதல்வரா இருந்தப்போ, அவர் சொன்னாரு இந்த மாரி நம்ம ஒவ்வொரு மாநிலமும் வந்து ஒரு கம்பெனி மாரி நம்ம போட்டி போடணும். இன்னொரு மாநிலத்தோட போட்டி போட்டு, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அ அதனால அந்த மாரி வந்து நம்ம நம்ம இப்ப இந்தியாவுக்கு வந்து நான் நான் சொன்ன மாரி இந்த செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் காம்போனன்ட்ஸ், இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாரி நெறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம டெவலப் பண்றப்போ, அது எல்லாத்துலயும் நம்ம ஏற்கனவே ரொம்ப தலை சிறந்த மாநிலமா இருக்கோம். நீங்க எலக்ட்ரானிக்ஸ்லயும் ம். நம்ம ரொம்ப தலை சிறந்திருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் வந்து சென்னை தான் வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய இந்த ஸ்மால் கார்ஸோட ஹப்பா இருக்கு. இந்த மாரி நம்ம நெறைய பண்றப்போ, அதுல நம்ம இன்னும் டீப்பன் பண்ணலாம். இன்னும் டீப்பா போய் இன்னும் நெறைய அத மேம்படுத்தலாம். எதெல்லாம் நம்ம வந்து இப்போ வெளியேருந்து இம்போர்ட் பண்றோமோ, அத லோக்கலா பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டும், தொழில்துறையும் ரொம்ப சேர்ந்து இயங்கணும். சேர்ந்து வந்து நம்ம அவங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பாலிசி பண்றதுல பிரயோஜனமே இல்ல. நம்ம வந்து தொழில்துறையோட ம். உட்கார்ந்து பேசி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஏன்னா வந்து நான் பாண்டிச்சேரி போயிருந்தப்போ நான் நித்யாக்குள்ள இருந்தப்போ பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இன்சார்ஜா இருந்தேன். இப்போ பாண்டிச்சேரி, புதுச்சேரி போயிருந்தப்போ முதல்வரா பேசினப்போ இதே தான் பேசினோம். இந்த மாரி நிதி ரொம்ப பற்றாக்குறையா இருக்குன்னு அவர் சொன்னப்போ, இதுதான் நம்ம சொன்னோம். இந்த மாரி நீங்க வந்து எப்படி நிதிய வந்து மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ ஏன்னா அங்க தொழில்துறை தொழில் தொழிலதிபர்லாம் அங்க மீட் பண்ணேன். அவங்களும் அதான் சொன்னாங்க. ம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் தேவையான விஷயங்கள் இருக்கு. நிலம் இல்ல, அது இல்ல இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டாலே ஏன்னா தொழில் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம மக்களுக்கு வந்து தொழில் பத்தி சொல்லித் தரவே வேண்டாம். அவங்களுக்கு வந்து தே ஹேவ் அந்த நல்ல நாலேட்ஜ் இருக்கு. நம்ம ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இத வந்து வருஷங்களா நம்ம வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு நேத்து பண்றதில்ல. அதனால நம்ம மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது குடுத்து, அ அத வந்து மேம்படுத்துற வழி தான் பார்க்கணுமே ஒழிய, அ அந்த தொழில் சைடு, அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம இந்த ரொம்ப இலவசங்கள் குடுக்கறது புரியுது. தேவைதான். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்டாயமாயிடுது. பட் அது எதுக்கு குடுக்கணும்? இப்ப நம்ம நாராயணமூர்த்தி ஒண்ணு சொன்னாரு. நான் ஒரு ஒரு இங்கிலீஷ் சேனல் மிரர் நோக்கு ஒரு ஒரு வருஷம் முன்னாடி பேசினேன். நாராயணமூர்த்தி சார் வந்து இந்த மாரி நீங்க வந்து மானியங்கள் எப்ப எதுக்கு குடுக்கணும்னா, ம் எதுக்கு மானியம் குடுக்குறப்போ நாட்டுக்கு, மாநிலத்துக்கோ, நாட்டுக்கோ ஒரு 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 பாசிட்டிவ் இம்பாக்ட் வருதோ, அதுக்கு நீங்க மானியம் குடுக்கணும். சும்மா வந்து மானியம் குடுத்து அது அப்படியே வேஸ்ட் ஆகுதுல பிரயோஜனம் இல்ல அப்படின்னு. ம். அந்த மாரி நம்ம வந்து எதுக்கெல்லாம் வந்து இப்ப தான் நான் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். திறன் மேம்பாடு, கல்வித்துறை இந்த மாரி இது குடுக்குறது தப்பே கிடையாது. இப்ப நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ கலைஞர் வந்து முதல்வரா இருந்தப்போ, அ ஃப்ரீ பஸ் பாஸ் குடுத்தாங்க. அது வந்து அப்ப ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆஹா! நம்ம மாசம் ரூ. 100 ரூ. 200 சேவ் பண்ணலாமே! அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுற மாணவர்கள்லாம் ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த மாரி
மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்காரங்களுக்கு என்னென்னலாம் பண்றோமோ அதெல்லாம் நல்லதுதான். ஆனா, மத்தபடி ரொம்ப அனாவசியமான செலவுகள கம்மிப்படுது. ஸோ அதனால சப்ளை சைட், டிமாண்ட் சைட் 2 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டெபிசிட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஓகே. இந்த கடைசியான கேள்வி, நம்ம கடைசியான டாபிக் வருவோம் அப்படின்னு. இப்ப இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ், ஸோ இப்போ அதோடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் இந்தியா போட்டிருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் உடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? நம்மளுடைய பொருளாதாரத்துல டைரக்ட்டா எப்படி இருக்கும்? இப்போ இந்த ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் மூலியமா இந்த மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள், மாநில அரசுகள் இதை எப்படி வந்து அட்வான்டேஜா எடுத்து இதுல வந்து செயல்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தலைப்பு. ஏன்னா, அதுல நான் ரொம்ப நெறைய அதுல வேலை பண்ணியிருக்கேன். உலகம் ஃபுல்லா நெறைய அரசுகளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் வந்து எப்படி நெகோஷியேட் பண்றது? எப்படி அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து உபயோகம் இருக்கிற மாரி பண்றது? அப்படிங்கிறத பத்தி நெறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன். பிராக்டிகலா ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம கவர்மெண்ட்லயும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் பத்தி நான் 2021ல நம்ம நித்தி ஆயோக் ஜாயின் பண்ணப்போ, அப்பதான் இத பத்தி ஒரு பேச்சு ஸ்டார்ட் அது ஆரம்பிச்சுட்டு இருந்தது. அப்போ வந்து நம்ம தொழில்துறையிலயும் சரி, கவர்மெண்ட்லயும் நம்மளோட ஐஏஎஸ் ஆஃபீசர் எல்லாருமே வந்து பொதுவா பொதுவா எல்லாரையும் சொல்ல மாட்டேன். பொதுவாக என்ன ஒரு நினைப்பு இருந்ததுன்னா, அ நம்ம வந்து இவ்வளோ பெரிய நாடா இருக்கோம். இவ்வளோ ஒரு அ 130,00,00,000 மக்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு, எதுக்கு வந்து நம்ம வெளிய போய் நம்ம பாரதியார் வந்து "ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ன்னு" அவர் சொன்னாரு. அந்த மாரி ஏன் மத்த மற்ற நாடுகளுக்கு நாம் ஏன் ஏற்றுமதி செய்ய வேண்டும்? அப்படிங்கிற மாரி. நம்ம நம்ம நாடே வந்து இவ்வளோ பெருசா இருக்கிறப்போ, எதுக்கு வெளிய போய் நம்ம கை அதாவது விக்கணும்? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்தது. எக்ஸ்போர்ட் பெசிமிசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அதுக்கு. எக்ஸ்போர்ட் பெசிமிசம். ம்ஹ்ம். வை டூ எக்ஸ்போர்ட்? எதுக்கு ஏற்றுமதி பண்ணணும்? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆ ஆஃப்கோர்ஸ் வந்து இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது. இம்போர்ட்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாரி. நம்ம தொழில்துறையிலும் சரி, கவர்மெண்ட்லயும் சரி அப்படி ஒரு இருந்தது. நம்ம வந்து வெளிய இருந்து எதுவுமே நம்ம வந்து இறக்குமதியே பண்ணக்கூடாது. இறக்குமதி பண்ணாலும் அந்நிய செலாவணி பாதிக்கும். அப்படி இப்படிங்கிற மாரிலாம் ஒரு இருந்தது. இத நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா, இது வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் தேவையோ, எதெல்லாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ ஒரு மினரல்ஸ் பத்தி ஒரு ஒரு புக் ரீசென்ட்டா பப்ளிஷ் பண்ணோம். அது என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து நெறையா கனிமங்கள் கனிமங்கள் கனிம வளங்கள் இருக்கு. அந்த கனிம வளங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம இறக்குமதி பண்ண வேண்டாம். நம்மளோட கனிமங்களே வச்சுக்கலாம். சில கனிமங்கள் இருக்கு. ஆனா, அந்த கனிமங்கள் இப்போ இந்த நம்ம மண்ணு இந்த சாண்ட் மைனிங் மாஃபியான்னு சொல்லுவோம் இல்லையா? சாண்ட் மைனிங்ல நெறையா ஒரு ஊழல்லாம் நடக்குது. அதெல்லாம் அந்த மாரி நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கிற மாரி ஒரு கனிமங்கள் நம்ம பண்ணணும்னா வேண்டாம். அது எதுக்கு பண்ணணும் நம்ம? நம்ம சுற்றுச்சூழல பார்த்துக்காம அதெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணலாம். அப்ப நம்மள்ட்ட இல்லாத கனிமங்கள், தங்கம் அந்த மாரி கனிமங்கள நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இறக்குமதி பண்றது வந்து எத பண்ணணும், எத பண்ணக்கூடாதாங்கிறத நம்ம ஒரு பாகுபாடு பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ஓகே. மாரி ஒரு தாட் ப்ராசஸ வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ்ங்கிற இதுக்கே போனோம். அதாவது எந்தெந்த நாட்டு கூட நம்ம பண்ணோம்னா, ஒரு 2000 அ 90கள், 2000கள் அந்த ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம சில ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் பண்ணோம். இந்த ஆசியான், சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் மலேசியா, இந்தோனேஷியா அவங்க கூட ஒண்ணு பண்ணோம். ஜப்பான் கூட எல்லாம் பண்ணோம். அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, நமக்கு ஒரு 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 நம்மளோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை நம்ம ஆஸ் அ ஒரு நாடுங்கிற நிலைமையில நம்மளோட தன்னம்பிக்கை வந்து கம்மியாச்சு. அதாவது அவங்கலாம் நமக்கு நெறையா ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஏற்றுமதி பண்ண முடியல அப்படின்னு. அந்த எண்ணத்த மாத்துறதுக்காக நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட யார் கூட நம்ம வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் பண்ணலாம். உங்கள்ட்ட இல்லாத நான் உங்களுக்கு ஏற்றுமதி பண்றேன். எங்கள்ட்ட இல்லாத நீங்க எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி சில நாடுகள நம்ம சூஸ் பண்ணலான்ட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஒரு ஒரு 20, 30 நாடுகள நம்ம தேர்ந்தெடுத்தோம். அந்த நாடுகளோட நம்ம பேசுவோம். எ வளர்ந்த நாடுகள். வளர்ந்த நாடுகள் வந்து அங்க இப்ப இங்க யுஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ்லயோ இல்ல யூரோப்ல, யுகே எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க இந்த வொர்க்கர்ஸோட சம்பளம் ரொம்ப அதிகம். அதனால தான் நம்ம மக்கள்லாம் அங்க வராங்க இல்லையா? அங்க அங்க நெறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில அவங்க வந்து நம்ம நாட்டு தொழிலாளர்களோட அவங்களால போட்டி போட முடியாது. அதனால ம். நம்ம வந்து அந்த மாரி நாடுகளோட நம்ம பண்ணலாம், ஒப்பந்தங்கள் பண்ணலாம்னு சொல்லி நெறைய வர்த்தக ஒப்பந்தங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப லாஸ்ட் ஒரு அ இப்ப இந்த 5 வருஷம் 2021ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் ஒரு 10 10 அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். 38 நாடுகளோட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ம்ஹ்ம். என்னன்னா, இது இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லணும் நம்ம நாட்டுக்கு. ஏன்னா,
இந்த நாடுகள்ல நம்ம ஏற்றுமதியாளர்கள் நம்ம திருப்பூர் மெரீன் கம்பெனி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஏன்னா அது நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அது தெரியும். ம்ஹ்ம். திருப்பூர் வந்து அதிகபட்சமா வந்து அமெரிக்கா, யூரோப், கனடா, யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த கண்ட்ரிஸ் ம். பார்க்குறப்போ ஒவ்வொரு நாடுகள்லயும் நம்ம இப்போ ட்ரம்ப் இப்போ டாரிஃப் பெருசு பெருசா போட்டிருக்காரு. அதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம். ஏன்னா அது இந்த டீல்லாம் போயிட்டு இருக்கு. பட் மற்ற நாடுகளை பாருங்க. இப்போ யூரோப், யூகே ஒவ்வொரு நாட்டிலயும் நம்ம ஒரு 10லேருந்து 20% வரைக்கும் டாரிஃப் கட்டிட்டு இருந்தோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்போ அந்த டாரிஃப் கட்டி தான் உள்ள போனோம். இப்போ மற்ற நாடுகள் இப்போ வியட்நாம், கம்போடியா, இது நம்ம பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள், ஈவன் பாகிஸ்தான் இவங்கலாம் வந்து அங்க வந்து அவங்களுக்கு சில அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இல்ல அந்த ரொம்ப ஏழை நாடுகளா இருக்கனால அவங்களுக்கு ஒரு சலுகை குடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கிறப்ப அந்த 10, 20% நம்ம பே பண்ற அந்த டாக்ஸ் வந்து அவங்க பே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அங்க நம்மளால அங்க கம்பீட் பண்ண முடியல. நம்ம திருப்பூர் நம்ம நண்பர்களால அங்க போய் கம்பீட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அநியாயமா ஒரு 10%, 20% எக்ஸ்ட்ரா ஒரு அவங்களுக்கு இது கிடைக்குது. சலுகை கிடைக்குது. அத அத ரெக்டிஃபை பண்ணணும். அத கரெக்ட் பண்ணணும் தான் நம்ம இந்த மாரி அக்ரீமெண்ட்லாம் போடுறோம். இப்ப இந்த அக்ரீமெண்ட் பண்றப்போ நமக்கு வந்து அந்த 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 டிஃபரன்ஸ் அந்த 10% 20% வந்து 0 ஆயிருது. அது 0 வர பட்சத்துல நம்ம அங்க வந்து இப்போ தைரியமா அங்க போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்ப இப்ப வந்து நம்ம மத்தவங்களோட ஒரு நம்ம லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. நம்ம நம்ம எல்லாம் ஒரே நிலைமையில இருக்கோம். இப்ப வந்து இப்ப வந்து பியூர்லி வந்து நம்மளோட மெரிட் தான். நம்மளால வந்து அந்த அளவுக்கு அ விலை கம்மியா நம்மளால பண்ண முடியும். நம்மளால அங்க போ முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு 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 சம்மரி. இந்த மாரி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணணும். இப்போ இது நேஷனல் லெவல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் அ ஸ்டேட் ஒரு தமிழ்நாடு ஒரு மாநிலமா இதுல என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு நம்ம இத வந்து இந்த ஒவ்வொரு அ இந்த ஒப்பந்தத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி, நம்ம ஸ்டேட்ல இருக்க நெறைய இண்டஸ்ட்ரீஸ் பர்ட்டிகுலர்லி நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய இண்டஸ்ட்ரி பத்தி பிரச்சனை இல்ல. அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கு. இந்த ம்ஹ்ம். அ சிறு தொழில் பண்றவங்க, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நெறையா ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு போய் சொல்லணும். இங்க பாருங்க, நீங்க இது பண்றீங்க. இப்போதைக்கு நீங்க லோக்கலா பண்ணீங்க. நீங்க ஏன் வந்து இப்போ யுகேல போய் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? நீங்க ஏன் போய் யூரோப்ல போய் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது? ஆஸ்திரேலியாக்கு பண்ணலாம், யுஏஇக்கு பண்ணலாம். இங்கெல்லாம் நம்ம ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். இந்த சிறு ம்ஹ்ம். தொழில் ம். முனைவோர்களுக்கெல்லாம். ஏன்னா ஓகே. நானே நெறையா பார்த்துருக்கேன். நம்ம ஊர்ல ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்றோம். நமக்கு எப்படி வந்து அது வெளிய போறதுன்னு தெரியல. அத வந்து நம்ம அத வெளிய ஏற்றுமதி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அது சும்மா வந்து எல்லாம் அமெரிக்கா தான் இருக்கறதுலயே பெரிய மார்க்கெட் நான் அதே அக்செப்ட் பண்ணி பண்றத விட, இந்த மாரி மத்த நாடுகள் கூட நம்ம வந்து இந்த ஒப்பந்தம் பண்ண நாடுகள ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்கால நெறைய இப்ப பிரச்சனை ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாரி. ட்ரம்ப் டாரிஃப் ம். போட்டிருக்காரு. இன்னும் இன்னும் கூட டாரிஃப் வந்துட்டே இருக்கு. அதனால மத்த நாடுகள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்க எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு வரலாம். அதுவரைக்கும் மத்த நாடுகள் பண்ணலாம். அந்த இத இப்போ வந்து டாப் 5 அந்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நாட்டுல ஒரு டாப் 5னா என்னென்ன நாடு சொல்லுவீங்க? யூரோப்பியன் யூனியன் கண்டிப்பா சொல்லுவேன். ஐரோப்பா. ம். ஏன்னா அது 28, 27 நாடுகள் அங்க இருக்கிற அவங்க அவங்க கூட நம்ம ஒரு நம்ம பிரதமர் கூட வந்து மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ் அப்படின்னாரு. அதனால அது உண்மையிலேயே பெரிய ட்ரேட் டீல். அந்த 27 மாநிலங்களோடயும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அவங்கலாம் வந்து நெறைய நம்ம சென்னையிலேயே வந்து அவங்க கன்சுலேட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நெறையா அந்த ஒவ்வொரு 27 நாடுகளுக்கும் அத வச்சிருக்காங்க. அவங்களே கூட சில பேர்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அவங்களே கூட நீங்க எங்க நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா, நான் உங்களுக்கு சொல்றோம். என்ன மாரி நீங்க ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, அங்க தான் நீங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நெறையா இருக்கு. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கெப்பாசிட்டி டெவலப்மென்ட் பண்றோம்லாம் பண்றாங்க. அதனால இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சிபாம்னு ஒண்ணு இருக்கு. கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மென்ட் மெக்கானிசம்னு EU கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து உங்க நாட்டுல இருந்து பண்ணி எங்க நாட்டுக்கு ஏதாவது அனுப்பிச்சீங்கன்னா, அதுல நீங்க கார்பன் எமிஷன்ஸ் இருந்ததுன்னா, அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்ங்கறாங்க. ஓ! அதுக்கு வந்து நெறைய எக்ஸம்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க ஸ்மால் இண்டஸ்ட்ரியா தான் நீங்க பண்ண வேண்டாம். உங்களுக்கு நாங்க சொல்லி தரோம் அப்டின்லாம். அதெல்லாம் வந்து ஓகே. நம்ம நம்ம ஒரு மாநில அரசா வந்து நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் பண்ணலாம். நானும் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி எப்படி அது மாரி எக்ஸ்போர்ட் பாலிசின்னு ஒண்ணு டெவலப் பண்ணணும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. நம்ம 2021ல கடைசியா பண்ணியிருக்கோம். மத்த ம்ஹ்ம். மாநிலங்களோட நம்ம இன்னும் முன்னோடியா இருக்கோம். ஏன்னா அது 2021லயே நம்ம பண்ணியிருக்கோம். நான் கர்நாடகா தான் முதல்ல பண்ணிட்டு இருந்த எக்ஸ்போர்ட் பாலிசி. அவங்க வந்து 2002ல பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா நம்ம வந்து ம்ஹ்ம். 2021ல நம்ம பண்ணியிருக்கோம். அதனால அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இப்போ இந்த 2001லேருந்து நெறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால இப்ப மறுபடியும் ஒரு 2026 ஆயிருச்சு. இப்ப மறுபடியும் ஒரு எக்ஸ்போர்ட் பாலிசி பண்ணி, எப்படி வந்து இந்த FTAs ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட்ஸ எப்படி நம்ம லெவரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு பண்ணி,
அந்த நீங்க சொல்ற மாதிரி யூரோப்பியன் யூனியன் உங்களுக்கு சொல்லிட்டேன் மெயினா. அப்புறம் யூகேவும் யுனைடெட் கிங்டம் பிரிட்டனும் ஒரு பெரிய இது. ஆஸ்திரேலியா இன்னொரு 3வது இடத்துல சொல்லுவேன். 3வது. மூணாவது. அவ்வளவு பெரிய மார்க்கெட்ல இருந்தாலும் ரொம்ப நல்ல டெவலப்ட் மார்க்கெட் அது இருக்கு. நியூசிலாந்து இப்போ இன்னொரு சின்ன மார்க்கெட் இருந்தாலும் அது ஒரு இது. யூஐ நம்ம துபாய் அபுதாபி அது எப்பவுமே ஒரு முக்கியமான மார்க்கெட் இப்போ இருக்கு. அந்த மாதிரி அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். இன்னும் இந்த மாதிரி ஒரு 4-5 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் எஃப்டான்னு இருக்கு, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு. அது வந்து நார்வே, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ். ஸோ எல்லாமே இருக்கு. Okay. ஆனா இது அதிகபட்சம் வந்து யூரோப்பியன் யூனியனே வந்து உங்களுக்கு இதுல ரொம்ப பெரிய மார்க்கெட் இதுல. அப்புறம் கனடாவோட பேசிட்டு இருக்கோம். கனடா இப்போ இதுக்கு முந்தைய இருந்த பிரதமர் வந்து அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்தது. இப்ப இருக்கிற பிரதமர் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருக்காரு. அதனால அங்கேயே போயிட்டு இருக்கு. யூஎஸும் போயிட்டு இருக்கு. யூஎஸ் இப்போதைக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கனால யூஎஸ் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பா இது பண்ணலாம். அதனால நம்ம ஸ்டேட்ல மாநிலத்துல இருந்து இதை பத்தி ஒரு நல்ல ஈடுபாட்டோட கொஞ்சம் வேலை பண்ணோம்னா நம்மளால பெரிய ஏன்னா இதுல ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதுல என்னன்னா, நான் இது வரைக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பத்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாதது. நம்ம யூரோப் கூட, இந்த யூரோப்பியன் யூனியன் கூட நம்ம இப்போ முடிச்ச அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நம்ம 90கள்ல ஆரம்பிச்சது. அதாவது 2001 அந்த காலத்துல ஆரம்பிச்ச இது நடுவுல நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப பண்ணோம். ஆரம்பிச்ச புதுசுல வந்து ஜப்பான் கூட நம்ம ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் வச்சிருந்தோம். இப்ப ஜப்பான்காரங்க என்ன யோசிச்சாங்கன்னா, யூரோப் கூட நம்ம நெகோஷியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். யூரோப்பியன்ஸ் வந்து நிறைய தொல்லை பண்ணுவாங்க, ஆனா அவங்களோட நம்ம நெகோஷியேட் பண்றது கஷ்டம். அதனால இந்தியா வந்து யூரோப்போட நெகோஷியேட் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜப்பனீஸ் கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியாவுக்கு நம்ம கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துடலாம். ஜப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியா கொண்டு போயிட்டு ஜப்பான் வந்து யூரோப்க்கு என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்குதோ அதை இந்தியா மூலமா பண்ணலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்தியாவுக்கு நிறைய இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, முதலீடுகள். இந்த வெளிநாட்டு முதலீடு வரப்போ, ஜப்பான் மாதிரி நாட்டுல இருந்து முதலீடு வரப்போ என்னன்னா, அவங்க வந்து நம்மளோட லோக்கல் எக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணுவாங்க. டொயோட்டா வந்தப்போ நான் வந்து இது பெங்களூர்ல போய் பிடதின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் நான் டொயோட்டாவோட ஃபேக்டரி போய் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே ஜப்பான்ல எப்படி இருக்குமோ அதை அப்படியே வந்து அங்க நம்ம ஊர்ல பண்றாங்க. பண்ணிட்டு அங்க அந்த சுத்தி ஃபுல்லா அவங்களோட சப்ளைஸும் டெவலப் பண்றாங்க, அந்த குவாலிட்டி எல்லாம் கொண்டு வந்து. இந்த மாதிரி இந்த முதலீடுகள் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னாச்சு, ஜப்பானீஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து முதலீடு பண்ணலாம். அந்த யூரோப்போட நம்ம ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னா 2005 2006 கூட ஒப்பந்தம் பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டுக்கு ஜப்பான் வந்து நம்ம நாட்டுல இருந்து யூரோப்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம பண்ணல. அப்புறம் என்னாச்சு, அவங்களே ஜப்பானே டைரக்டா யூரோப்போட ஒரு நெகோஷியேட் பண்ணி அவங்களே நேர ஒரு டீல் வச்சுக்காங்க. ஆனா இப்ப நம்ம பெட்டர் லேட் தான் நெவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ லேட்டா இருந்தாலும் பண்ணிட்டோம். நம்ம தலைவர் சொல்ற மாதிரி லேட்டா தான் லேட்டஸ்டா வந்தவங்கிற மாதிரி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இதை வச்சு நம்ம எப்படி நம்ம மற்ற கண்ட்ரிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடலாம், அட்ராக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய வந்து இப்போ நான் ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் ரீசெண்டாக இங்கே கலிஃபோர்னியாவில் வந்து ஐஐடிஸோட ஒரு மீட்டிங் அதில் பேச போயிருந்தப்போ ஒரு கனடா கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நான் இந்த மாதிரி யூஎஸ்ல வந்து இப்போ நிறைய அந்த மாதிரி அன்சர்டனிட்டி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால மற்ற கண்ட்ரிஸோட எல்லாம் டீலிங் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லா கண்ட்ரிஸும் வந்து யார் கூட நம்ம டீலிங் வச்சுக்கலாம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதனால கனடியன்ஸ் என்ன சொல்றாங்க, நான் இந்தியன் கம்பெனிஸ் தான் வந்து நாங்க யூஎஸ்ல படிச்சதுனால நீங்க கனடாக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் நினைச்சேன், நம்ம ஏன் இதே விஷயத்த நம்ம ஏன் பண்ணக்கூடாது? இப்போ அமெரிக்காவுக்கு போகக்கூடிய கம்பெனிஸ் வந்து முதலீடுகளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனை இருக்கு. எங்க நாட்டுல வந்து இப்போ நாங்க நிறைய இவ்வளோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ரொம்ப ஓப்பனாக இருக்கோம், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறது. இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் தான் பண்ண முடியும், நேஷனல் லெவலில் பெருசாக பண்ண முடியாது. நாங்கள் நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு போனால் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நீங்கள் பேசிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம மாநில அரசு வந்து இந்த முதலீடுகளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வேலை பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை தவிர இந்த முதலீடு பற்றியும் நிறையா பண்ணேன். நம்ம நாட்டுக்கே வந்து இப்போ முதலீடு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. நம்மளால முதலீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இவ்வளோ நம்ம வளர்ந்தா கூட இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்போ
அதனால அதை வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் நிறைய அதை பண்ணலாம் கண்டிப்பா. இன்சென்டிவ்ஸ் கொடுத்து நம்ம ஃபாரின் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் கூப்பிட்டு நீங்க இங்க இருந்து நீங்க எங்க நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த 38 நாடுகளுக்கும் நீங்க வந்து ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பிச்சா வச்சுக்கலாம் அதை. ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். பல்வேறு கேள்வி பதிலளிச்சிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். மிக்க நன்றி.